நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்களே முக்கியமான மருத்துவர் டாக்டர் வெற்றிவேல் அவரை தான் சந்திக்க இருக்கிறோம். பீவெல் அப்படின்ற ஹாஸ்பிட்டலோட நிறுவனர் இவர். இந்த ஹாஸ்பிட்டலில் நிறுவனது மட்டும் இல்லாமல் தமிழகம் எங்கும் கிளை பரப்பி நம்ம முன்னாடி பிரம்மாண்டமாக அமர்ந்திருக்கிறாரு. அவரை தான் இன்னைக்கு சந்திக்க இருக்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பீவெல்ல நடந்த நெகிழ்ச்சியான சம்பவங்கள் ஏதாவது இருந்தால் அதை ஷேர் பண்ணிக்கோங்க சார். நிறையா சொல்லலாம். ஏன்னா டே டு டே எங்கள் டீம் வந்து இந்த எமர்ஜென்சி கேரில் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது பேரை கேட்குறப்ப. இது எப்படி உங்களுக்கு தோணுச்சு இதுக்கு வந்து பீவெல் அப்படின்னு இந்த நெட்வொர்க்கிங் பேர் வைக்கணும் அப்படின்னு? கெட்வெல்னா உங்களுக்கு வியாதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் கெட்வெல்னு சொல்கிறது. பீவெல்னா நான் எப்படி ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து செலக்ட் பண்ணணும், சூஸ் பண்ணணும்? நான் ஏன் பீவெல்ல செலக்ட் பண்ணணும்? கரண்ட்லி மக்கள் வந்து எதுனாலும் பெரிய ஹாஸ்பிட்டல் போயணுங்கிறது ஒரு பிஹேவியர். அதை ரிவர்ஸ் பண்ணி வணக்கம் சார். வணக்கம் சார், முதல் கேள்வியே வந்து இப்படி ஒரு மருத்துவமனையை நிறுவனம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்போ ஆரம்பிச்சது சார்? அதை பற்றி சொல்லுங்கள். நான் 2001 இந்தியாவுக்கு வந்தேன். ஆஃப்டர் ஒரு 10 வருஷமாக அப்ராடில் ட்ரைனிங் முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்தேன். இந்தியாவில் வந்து ஒரு பெரிய தலை சிறந்த மருத்துவமனையில் வேலை பார்த்தேன். அப்போது நம்ம இந்தியன் சினாரியோ ஹெல்த் கேர் சினாரியோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஹெல்த் கேர், பப்ளிக் ஹெல்த் கேர் இருந்துச்சு. ப்ரைவேட் ஹெல்த் கேரில் வந்து எல்லாருமே பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலாக தான் இருந்தாங்க. ஸோ ஒரு சின்னதாக நம்ம வீட்டுக்கு அருகில் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க் இல்லாத ஒரு பெரிய கேப்பாக பார்த்தேன். ஸோ அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தெரிஞ்சது எனக்கு. அது ஆப்பர்ச்சுனிட்டி தெரிஞ்சவொடனே ஐ தாட் புட்டி ஒரு பிஸ்னஸ் மாடல் மாதிரி ரெடி பண்ணி 2011 பீவரோட முதல் மருத்துவமனையை தொடங்கினேன். 2011. ஓகே சார். மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்றப்போ இப்போ நிறையா வந்துருச்சு. ஸோ அதிலலாம் இருந்து பீவெல் எந்த விதத்தில் தனித்துவமாக இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள் சார். இப்போ மருத்துவமனையில் மல்டி ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் எமர்ஜென்சி கேர் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் பில்லர் ஆஃப் பீவெல் ஹாஸ்பிட்டல். ஸோ பீவெல் ஹாஸ்பிட்டல் வந்து நெய்பர்ஹுட் அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா, ஒருத்தர் வீட்டிலிருந்து ஒரு 15-20 மினிட்ஸ்க்குள்ளே ரீச் ஆகிற மாதிரியான டிஸ்டன்ஸில் நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்கணும். அந்த டிஸ்டன்ஸில் இருந்தால் தான் எமர்ஜென்சி கேர் நல்லா கொடுக்க முடியும். ஸோ மித்த ஹாஸ்பிட்டல் நமக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி கேர் இஸ் சம்திங் 24 hours ரெக்வயர்ட். 24 மணி நேரமும் நமக்கு இன்டென்சிவாக டீமு, ஹாஸ்பிட்டல் ஃபங்க்ஷனிங் எல்லாம் இருந்தால் தான் பண்ண முடியும். சின்ன ஹாஸ்பிட்டலில் பண்ணுறது பெரிய சேலஞ்ச். ஸோ நிறையா ஹாஸ்பிட்டலில் மல்டி ஸ்பெஷாலிட்டி மட்டும் இருக்கும், எமர்ஜென்சி இருக்காது. ஸோ நாங்கள் பண்டில் பண்ணி எமர்ஜென்சி இருக்கும், மல்டி ஸ்பெஷாலிட்டி இருக்கும், கூடவே ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேரையும் கொண்டு வந்திருக்கும். ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அதர் ஸ்மால் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் பீவெல் ஹாஸ்பிட்டல்ஸ். ஓகே சார். இப்போது எல்லா இன்டர்வியூலாம் எடுத்தோடனே உங்களை பற்றி கேட்டுட்டு தான் ஹாஸ்பிட்டல் பற்றி கேட்பாங்க. நான் ஹாஸ்பிட்டல் பற்றி கேட்டுட்டேன். இப்போ உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். நீங்கள் எப்படி வந்து இந்த துறைக்குள்ளே வந்தீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சிவகாசி. எங்கள் வீட்டில் யாருமே டாக்டர் கிடையாது. ஸோ +2 முடித்த உடனே எனக்கு மெடிசின் சீட் கிடச்சிது பை மெரிட். ஸோ த ஹோல் ஃபேமிலி வாஸ் த்ரில். ஸோ ஐ வாஸ் ஆல்சோ வெரி ஆங்ஷியஸ். ஸோ MBBS ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் ஜாயின் பண்ணேன் 1986. தென் 1991 முடித்தேன். முடித்ததுக்கப்புறம் ஐ அகேன் வெண்ட் அப்ராட் ஃபார் 9 years. ஸோ ஹோல் திங் அப் டு 2000 வரைக்கும் ஐ வாஸ் அ மெடிக்கல் டாக்டர் ஸ்பெஷலைசிங் இன் ஆர்த்தோபெடிக்ஸ். 2000 இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் ஐ டுக் அ ஸ்பெஷல் லைக்கிங் இன் டு ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ ஐ டிட் மை MPhil from BITS Pilani in hospital management, and then I started working in administrative posts inside a leading hospital. Last 22 years I've been running only administrative works and I really manage hospitals. So that has been my strength, and clinical practice ரொம்ப பண்ணுறது கிடையாது. So purely into administration now. into administration. ஓகே சார். பீவெல் இந்த பேருக்கான காரணம் என்ன சார்? ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது பேரை கேட்குறப்ப. இது எப்படி உங்களுக்கு தோணுச்சு இதுக்கு வந்து பீவெல் அப்படின்னு இந்த நெட்வொர்க்கிங் பேர் வைக்கணும் அப்படின்னு? 2010 இந்த கான்செப்ட் திங்க் பண்ணி ஆரம்பித்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது வேறு கோர் குரூப் நிறைய டிஸ்கஸ் பண்ணும்போது ஹாஸ்பிட்டலுக்கு பேர் என்ன வைக்கணும் அப்படின்னு தோணும்போது நிறைய ஃபேன்சி பேர்லாம் வந்தது. ஸோ எல்லோரும் சொல்லும்போது கடைசியில் நம்ம மருத்துவமனை எதுக்காக கேட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டால், மக்கள் நல்லா இருக்கணும். ஸோ கெட்வெல்னா உங்களுக்கு வியாதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் கெட்வெல்னு சொல்கிறது. பீவெல்னா வியாதி வராமே பீவெல் அப்படின்னு சொல்கிறது. ஸோ வி ஆர் மோர் ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் ப்ரிவென்டிவ் லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் கான்செப்ட். ஸோ தட் ஃப்யூச்சரில் பீப்புள் ஷுட் ஆக்சுவலி பீவெல் ஆல்வேஸ். அந்த கான்செப்டில் தான் அந்த பேர் பீவெல்னு வச்சு நல்லா இருந்ததுன்னு பார்த்துட்டு வி நேம்ட் இட் அஸ் பீவெல் ஹாஸ்பிட்டல்ஸ்.
இந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பத்தில் உங்களுக்கு இருந்த வரவேற்பு எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் எப்படி இதில் பார்க்குறோம் இவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது, ஸோ இந்த பிரான்ச்சஸ் வளர்கிறதுக்கான அந்த ஒரு இதையும் சொல்லுங்கள் சார். டு பி ஹானஸ்ட் 2011 நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சும் போது we were yet another hospital. ஸோ எல்லோரும் 10-11 ஒரு ஹாஸ்பிட்டல் நினச்சாங்க. பட் அதுக்கப்புறம் நம்ம மாடல் வந்து இப்போ ஒரு டாக்டர் ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்துவாங்க யூஸ்வலாக. ஸோ அந்த ஒரு டாக்டர் ஒரு ஹாஸ்பிட்டல் அவரோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் நடத்திக்கிட்டு இருப்பார். இட் நாட் பி எக்ஸ்பேண்டிங் எனி ஃபர்தர். ஸோ பிவெல் நம்ம ஆரம்பித்தோன்னே வி டிசைடட் நம்ம இது ஒரு இடத்துல ஒரு ஆளுக்கு மட்டும் பயன்படக்கூடாது, எல்லா மக்களுக்கும் பயன்படணும். அப்படின்னா வி ஷுட் கிரியேட் அ பிகர் நெட்வொர்க். ஸோ நெட்வொர்க் கிரியேட் பண்ணுறதுல வந்து என்ன அட்வான்டேஜ்னா உங்களுக்கு ஆப்வியஸ்லி வெரி பிக் நெட்வொர்க் as we keep growing there will be lot of advantages. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மருந்து நம்ம வாங்குறோன்னா கூட நெட்வொர்க்கில் 10 ஹாஸ்பிட்டல் 15 வாங்கும்போது மருந்து விலை கம்மியாக இருக்கும். அந்த மருந்து விலை ஆட்டோமேட்டிக்காக பேஷண்ட்ஸுக்கு நம்ம பாஸ் ஆன் பண்ணுவோம். ஸோ ஹெல்த் கேரோட காஸ்ட்டை வந்து we can actually reduce by creating network. So that was something which we tried and we were unique compared to any other players. So it was a intuitive start in 2011 and we have got 10 hospitals and we are growing with the big ambitious plans. இந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பத்தில் கண்டிப்பாக எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலுமே மிகப்பெரிய ஹடில் ஏதாவது ஒன்று வந்திருக்கும், அதை பிளேஸ் பண்ணுறதுக்கு பொசிஷன் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டிருப்போம் தான். ஸோ அப்படி நீங்கள் பட்ட கஷ்டம் என்ன, ஸோ அதிலேருந்து எப்படி நீங்கள் வெளியில் வந்தீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். I think one of the கஷ்டம் பார்த்தீங்கன்னா I would actually bucket into 2 category. ரெண்டுமே ஒருத்தர் டிபெண்ட் தான். ஒன்று வந்து பேசிக்கலி ஸ்டாஃப். ஹாஸ்பிட்டல் வந்து இட்ஸ் நாட் அபவுட் ஒரு மெஷின் மாதிரி கிடையாது. இது வந்து மனிதர்கள் வந்து இயங்குகிற ஒரு யூனிக் என்விரான்மெண்ட். ஸோ ஒரு டாக்டர்லேருந்து நர்சஸ்ஸு, ஹவுஸ் கீப்பிங் எல்லாருமே ஒரு பலதரப்பட்ட மக்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. ஸோ கெட்டிங் த ரைட் பீப்புள் வாஸ் ஆல்வேஸ் எ சேலஞ்ச். ஸோ we actually initially had a lot of challenge in recruitment. So people வருவாங்க தென் போயிடுவாங்க. ஸோ it took us a long time for them to understand that நம்ம ஒரு பெரிய நெட்வொர்க்கில் வரோம், ஒரு புது கான்செப்டில் வரோம் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸ்டிக் ஆன் பண்ணுறது வாஸ் அ பிக் சேலஞ்ச். ஸோ நவ் ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா we are actually being people refer. அந்த முதல்ல நமக்கு பெருமையாக வெளியில் தெரியாது, இப்போ ஸ்லோலி எவ்ரிபடி நோஸ். ஸோ பீப்புள் ஸ்டார்ட்ஸ் ரெஃபரிங் பீப்புள் டு அஸ். ஸோ தட் வாஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் challenge that we initially faced. And the second thing is system. நம்ம ஊரில் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் வி ஷுட் நாட் பி டன் பை விம்ஸ் அண்ட் ஃபேன்சி. இப்போ ஒரு இண்டிவிஜுவல் இருக்கார், அவர் இப்படி பண்ணணும்னு அவர் நினச்சி பண்ணக்கூடாது. ஸோ எல்லாமே சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் பேஷண்ட் உள்ளே வந்தவொடனே அவரை எப்படி ரிசீவ் பண்ணணும், அது ஒரு சின்ன எக்ஸசைஸ். அவங்க நீங்கள் பேஷண்ட்டை வந்து வணக்கம் சொல்லி ரிசீவ் பண்ணி அவங்க வரும்போது ஒரு பயத்தோடு வருவாங்க. அந்த பயத்தை நீக்கிற மாதிரி வந்தாங்கன்னா வணக்கம் சொல்லி ஒன்றும் இல்லை, ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்குது பண்ணுங்கள், அப்புறம் உங்களுடைய குறைங்களை சொல்லுங்கள், நர்ஸ் பார்ப்பாங்க, இவாலுவேட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் டாக்டர் பார்ப்பாங்க, ட்ரீட்மெண்ட் பிளான் சொல்லுவாங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்கங்கிற இதெல்லாமே ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் மாதிரி செட் பண்ணி ரன் பண்ணுறது தான் வாஸ் பிக் சேலஞ்ச். ஸோ இந்த சின்ன ஹாஸ்பிட்டல் அது பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. பட் we have done that and we have proved it. ஸோ எங்களுக்கு 10 ஹாஸ்பிட்டல் போனீங்கனாலும் எல்லா ப்ரொசீஜர்ஸ் இதை மாதிரி நான் சொன்ன குட்டி குட்டி அட்மிஷன் ப்ரொசீஜர் வந்து டிஸ்சார்ஜ் ப்ரொசீஜர், பயோமெடிக்கல், ஆட்டோக்ளேவ் அப்படி ஒன்றுனா ஏகப்பட்ட ப்ரொசீஜர் வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி it has been very, very meticulously followed by the team. So that is, I think, one of the biggest challenge that we overcome in the last 10 years. ஓகே சார். ஆரம்பத்தில் என்ன மாதிரியான கிரவுண்ட் ஒர்க்லாம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, என்ன மாதிரி ரிசர்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு? இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கணும்னா இந்த ஏரியாவில் ஆரம்பிக்கணும், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இருந்திருக்கும்ல, அதை பற்றி சொல்லுங்கள் சார். யூஸ்வலாக ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கும் போது ஃபீசிபிலிட்டி ஸ்டடின்னு ஒன்று பண்ணுவோம். இப்போ எந்த லொக்கேஷன் நமக்கு ரொம்ப முக்கியம், எந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி 2 டிசிஷன் பண்ணுவோம். பட் பீவல் மாதிரி ஹாஸ்பிட்டல் வந்து சிட்டி ஊருக்குள்ளே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு ஒரு உண்மையும் பண்ணுறோம். ஸோ பெரிய அர்பன் இஸ் த டேக் தட் வி ஹவ் புட். பெரிய அர்பன் அப்போ சென்னையை சுற்றி இருக்கணும். சென்னையை சுற்றி பார்த்தீங்கன்னா இப்போ செங்கல்பட்டு வரைக்கும் சென்னை ஆயிடுச்சு. சிட்டி வளர்ந்துக்கிட்டே போகுது. வளரும்போது அந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஃப்யூச்சரில் அர்பன் ஆகும். ஸோ தட் இஸ் வாட் இஸ் பெரிய அர்பன் லொக்கேஷன். ஸோ கரண்ட்லி இட் பி டெவலப்பிங், ஃப்யூச்சரில் இட் பிகம் அ டெவலப் பிளேஸ். ஸோ தட் இஸ் அ ஸ்வீட் ஸ்பாட் ஃபார் அஸ், where population will expand, where affordability will increase, industrial dominance will occur. அதே மாதிரி அவங்க வந்து சிட்டிக்குள்ளே வர்றதுக்கு 40 நிமிஷம் 50 நிமிஷம் ஆகும். ஸோ they need not travel all the way for a big hospital. ஸோ அதனால் பெரிய urban location is one of the sweet spot for us. We do a thorough market study, presence of hospital, நமக்கு அங்கே டாக்டர்ஸ் கிடைப்பாங்களா, நர்சஸ் கிடைப்பாங்களா, எல்லாமே ஒரு ஸ்டடி மாதிரி. We have a separate team which does a feasibility study. அது முடிவு பண்ணாக்கப்புறம் we actually narrow down on either hospital building கிடைச்சதுன்னா hospital building அப்படியே நாங்கள் வாடகைக்கு எடுப்போம். இல்லைனா ஒரு கட்டடம் வச்சுருக்காங்க அதை மாடிஃபை பண்ணி கொடுக்குறாங்கன்னா அது பண்ணுவோம். இல்லை இடம் மட்டும் இருக்குது கெட்டி கொடுக்க யாராவது இருந்தாங்கன்னா எடுப்போம். பட் வி ஃபாலோ அசட் லைட் மாடல். பீவலில் வி டோன்ட் பை லேண்ட் அண்ட் பில்டிங். ஸோ எல்லா பில்டிங்குமே நம்ம வாடகைக்கு எடுத்து அதை ஹாஸ்பிட்டலை கன்வெர்ட் பண்ணி நடத்துறதுனால எங்களுக்கு அது கேபிட்டல் எஃபிஷியன்சியாக இருக்கும். வி டோன்ட் புட் அவர் மணி இன் டு ஒன் லேண்ட் அண்ட் பில்டிங்.
rather we would build 3 hospitals with the same money. ஓகே சார். ஓகே, இப்போ பேஷண்ட்ஸ் வைஸ் பார்க்குறப்போ ஒருத்தவங்க உள்ளே வராங்க அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் பூரணமாக குணமாயிட்டு வரணும்னு நினைப்பாங்க, அதே சமயத்தில் காஸ்ட் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பிவெல் பொறுத்த வரைக்கும் எப்படி சார் காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக, அதை பற்றி என்ன சொல்ல நினைக்கிறேன்? இந்த மாடலில் தான் நாங்கள் வந்து மெயினாக அக்சசிபிலிட்டி, அஃபோர்டபிலிட்டி அண்ட் குவாலிட்டி ஹெல்த் கேர், இது 3 தான் வந்து நாங்கள் ஃப்ரேம் பண்ணதே மெயின் ரீசன். இப்போ அக்சசபிள் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, இடம் பக்கமாக இருக்கணும், ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நெய்பர்ஹுட்டில் இருக்கணுங்கிறது ஒரு க்ரைட்டீரியா ஃபார் பிவெல் ஹாஸ்பிட்டல். செகண்ட், அஃபோர்டபிலிட்டி. இது அஃபோர்டபிலிட்டியில் மக்கள் மைண்டில் என்ன இருக்குன்னா, இப்போ ஹெல்த் கேர் காஸ்ட் அஃபோர்டபுள் கம்மியாக இருந்தால் குவாலிட்டி கம்மியாக இருக்குமோங்கிற மைண்டில் நேச்சுரலாக வந்துடும். பட் இட் இஸ் நாட் அட் ஆல்சோ. இந்த காஸ்ட் ஏன் குறையுது, ஏன் எங்களால் கம்மியாக பண்ண முடியுது அப்படிங்கிறதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஃபெசிலிட்டி ஸ்மால். 25,000 சதுரடி தான் இருக்கும் எங்கள் ஹாஸ்பிட்டல் பில்டிங். 50லேருந்து 75 பெட்டு மட்டும்தான் இருக்கும். இதை மேனேஜ் பண்ணுறது வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக பண்ணலாம், காஸ்ட் ஸ்ட்ரக்சர் கம்மியாக இருக்கும். ஸோ தட் வி டோன்ட் இன்வெஸ்ட், பெரிய பில்டிங் போட்டு பெரிய லாபி, பெரிய சென்ட்ரலைஸ் ஏர் கண்டிஷன் அந்த மாதிரி பண்ணும்போது ப்ராஜெக்ட் காஸ்ட் ஹை ஆகிடும். ஸோ அதை ரெக்கவர் பண்ணும்போது உங்களுடைய காஸ்ட் தட் யூ பாஸ் ஆன் டு யுவர் கஸ்டமர் வில் பி வெரி ஹை. அதில் வி ஹவ் பின் வெரி கிளியர். டே ஒன்லேயே எங்களுடைய ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா எவ்ரி திங் அப்சல்யூட் எசென்ஷியலாக இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணும். அண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும். வி டோன்ட் வாண்ட் அ ஹை அண்ட் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஆம்பியன்ஸ் இருக்கணுங்கிறதுக்கு இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரி எவ்ரி ஸ்டெப்பில் வி ஆக்சுவலி கண்ட்ரோல் காஸ்ட். அந்த கண்ட்ரோலிங் காஸ்ட் ஆக்சுவலி லீட்ஸ் டு அஃபோர்டபிலிட்டி. சிம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரொசீஜர் இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டலில் பண்ணுறதுக்கும் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா we are 1/3 ஆஃப் த காஸ்ட் அண்ட் குவாலிட்டி அட் பார் வித் எனி இன்ஸ்டிடியூஷன். சேம் 3 days ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்டே, பேஷண்ட் 3 நாள் தான் இருப்பாங்க ஹாஸ்பிட்டலில், சேம் ரெக்கவரி, இன்ஃபெக்ஷன் இருக்காது, they will get back to the normal life as soon as possible. So with all the quality measured, we are actually really affordable by having the structured project cost control and efficiency built into the system. ஓகே சார். இப்போ பிவெல் ஹாஸ்பிட்டல்னு வரப்போ நீங்கள் ஒருத்தர் மட்டும் டாக்டர் கிடையாது, உங்களுக்கு கீழே நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ டாக்டர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றத நீங்கள் எப்படி பண்ணுறீங்க சார்? அதை பற்றி என்னென்ன மாதிரியான குவாலிட்டிஸ் வச்சு நீங்கள் எடுக்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். பிவெல் இப்போ தமிழ்நாடு புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட பார்த்தீங்கன்னா கன்சல்டன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து யூஸ்வலாக அது எல்பியான ஃபீ ஃபார் சர்வீஸ் மாடல். ஸோ ஒரு ஆர்த்தோ டாக்டர் ஆகட்டும், ஒரு நியூரோ டாக்டர் ஆகட்டும், நம்ம பேஷண்ட்டுக்கு தேவைப்படும் போது கூப்பிட்டா வந்து கேர் கொடுத்துட்டு போவாங்க. அது தவிர எம்ப்ளாயி மாடல் ஒன்று இருக்கும். நம்ம மெயினான ஆங்கர் டாக்டர்ஸ் வந்து நம்ம எம்ப்ளாய் பண்ணியிருப்போம். ஸோ தே வில் பி பார்ட் ஆஃப் பிவெல் ஹாஸ்பிட்டல். அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அதுக்கு ஒரு தனி க்ரைட்டீரியா வச்சுருப்போம், எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, குவாலிஃபிகேஷன் வச்சுருப்போம். அதுபடி இன்டர்வியூ தான் அசஸ் தம். அது தவிர இந்த கன்சல்டன்ஸ் அப்படிங்கும்போது வி ஹேவ் அ க்ரெடென்ஷியலிங் கமிட்டி விச் ஆக்சுவலி இப்போ ஏதாவது ஒரு டாக்டர் வர்றாருன்னா அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம், அவருடைய குவாலிட்டி சிஸ்டம் தெரிஞ்சுக்குவோம், அவரோட சர்டிஃபிகேட் குவாலிஃபிகேஷன் பார்த்துக்குவோம். வி டூ சம் ரெஃபரன்ஸ் செக், ஒரு சர்டன் க்ரைட்டீரியா வச்சு அசஸ் பண்ணி தென் வில் credentialing. Credentialing means that this doctor can come into பிவெல் ஹாஸ்பிட்டல் and treat பிவெல் ஹாஸ்பிட்டல். பேஷண்ட் அட்மிட் பண்ணலாம், ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் கொடுப்போம். ஸோ திஸ் இஸ் தி ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் credentialing process that we follow. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டாக்டர்ஸ் கன்சல்டன்ஸ் வந்து யூ வில் ஹேவ் லாட் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட், லாட் ஆஃப் கன்சல்டன்ட். ஸோ ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கும் அந்தந்த ஜாகிரபியில் இருக்கிறது பார்ப்போம். இப்போ எங்களுக்கு இப்போ பூந்தமல்லி அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டல்னா பூந்தமல்லி சுற்று வட்டாரத்தில் இருக்கிற டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுப்போம். ஏன்னா அவங்க தான் வந்து நமக்கு பேஷண்ட்டுக்கு எதாவது ப்ராப்ளம் நியர்பையாக இருப்பாங்க. ஸோ அந்தந்த ஊரில் அந்தந்த கன்சல்டன்ட் நம்ம க்ரெடென்ஷியல் பண்ணி வி ரோப்பின் தான். டாக்டர், இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு, மெடிக்கல் வைஸாக ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு, நிறைய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. நான் எப்படி ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து செலக்ட் பண்ணணும், சூஸ் பண்ணணும்? நான் ஏன் பிவெல்ல செலக்ட் பண்ணணும், அதை சொல்லுங்கள். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆக்சுவலி த சேம் கொஸ்டின் அப்ளை. இப்போ பிவெல் எதுக்காக கேட்டணும்னா ஒன் ஆஃப் மெயின் ரீசன் இதுதான். இப்போ கரண்ட்லி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஸ்பேஸில் மக்கள் வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா நேராக ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் போயிடணும் அப்படிங்கிறது வந்து மைண்டில் இருக்குது. இப்போ இன்றைக்கி தேதியில் ஏன் போகிறாங்க அப்படின்ட்டா அப்படியே பழகிட்டோம், வேறு எதுவும் எங்களுக்கு சாய்ஸ் இல்லை அப்படிங்கிறாங்க. வேறு குட்டி ஹாஸ்பிட்டல்னால் நம்ம சொன்ன மாதிரி ஒரு டாக்டர் நடத்திக்கிட்டு இருப்பார், அந்த டாக்டருக்கு சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் போவாங்க, இல்லைனா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க. இப்போ பெரிய ஹாஸ்பிட்டலில் போகிறதுல அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஒன் ஆஃப் த மெயின் ப்ராப்ளம் ஒய் நாங்கள் பிவெல் கட்டியிருக்கோம் அப்படின்னாலே டு பொசிஷன் பிட்வீன் திஸ் ஸ்மால் டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கும் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கும். இது த கேப்ஷன் தட் ஐ கேன் சே இஸ் ஹெல்த் கேர் சீக்கிங் பிஹேவியர். ஸோ கரண்ட்லி மக்கள் வந்து எதுனாலும் பெரிய ஹாஸ்பிட்டல் போயணுங்கிறது ஒரு பிஹேவியர். அதை ரிவர்ஸ் பண்ணி பிவெலுக்கு வர வைக்கணும் அப்படிங்கிறது ட்ரெண்டு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா செகண்டரி கேர், டெர்ஷரி கேர்னு இருக்குது. ப்ரைமரி கேர் வந்து நீங்கள் டாக்டர் சும்மா தலைவலி காய்ச்சலுக்கு ஊசி போகிறது ப்ரைமரி கேர் கிளினிக்கில் நடக்கும். அதுக்கு அடுத்தது வந்து செகண்டரி கேர் ஹாஸ்பிட்டல். செகண்டரி கேர் ஹாஸ்பிட்டலில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா பெரிய டெர்ஷரி கேர் ஹாஸ்பிட்டலில் பண்ணுற 60 to 70% ஆஃப் ப்ரொசீஜர்ஸை செகண்டரி கேரில் பண்ணலாம். எக்ஸாம்பிள்
உங்கள் டான்சில் எடுக்கிறது, அப்பெண்டிக்ஸு, ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட், இது எல்லாமே ஃபால்ஸ் இன் செகண்டரி கேர் ஹாஸ்பிட்டல். இந்த செகண்டரி கேர் ப்ரொசீஜர்ஸை நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டலில் பண்ணும்போது உங்களுக்கு காஸ்ட் ஜாஸ்தியாகுது. கரண்ட்லி மக்கள் வந்து இந்த செகண்டரி கேர் ஹாஸ்பிட்டல் சாய்ஸ் இல்லாததுனால பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஸோ ஹோல் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பிவிலே வந்து கிரியேட்டிங் த செகண்டரி கேர் நெட்வொர்க் ஸோ தட் பீப்புள் டோன்ட் கோ ஃபார் ஸ்மால் ப்ரொசீஜர்ஸ் டு பிகர் ஹாஸ்பிட்டல். பெரிய ஹாஸ்பிட்டல் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க, கார்டியாக் ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. பிவிலில் நாங்கள் அது பண்ணுறதில்ல. ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டு, லங் டிரான்ஸ்பிளான்ட் தவிர மேஜராக கார்டியாக் இன்டர்வென்ஷன் ப்ரொசீஜர்ஸ் இல்லாமல் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்டு, மேஜர் நியூரோ சர்ஜரி, இது தவிர எல்லாமே பிவில் ஹாஸ்பிட்டலில் பண்ண முடியும். அதுதான் கான்செப்டே. இந்த 50லேருந்து 75 பெட் ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ ப்ரொசீஜர் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் ப்ரூவ் பண்ணுறதுனால இப்போ மக்களுக்கு அந்த ஹெல்த் கேர் சீக்கிங் பிஹேவியர் நேச்சுரலி இப்போ எங்களுக்கு 10 ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. எங்களோட ஐடியா வந்து வி ஷுட் பி தி ஃபர்ஸ்ட் போர்ட் ஆஃப் கால். உங்களுக்கு ஹெல்த் கேர் எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு முடிவு பண்ண உடனே பக்கத்தில் நியரஸ்ட் பிவில் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது அங்கே போவோம். அங்கே போயிட்டு நமக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் அவங்களால பண்ண முடியாத டெர்ஷரி கேர் ப்ராப்ளம் நமக்கு இருக்குன்னா அவங்களே கரெக்டாக அனுப்பி பெரிய ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்படிங்கிற அந்த பிஹேவியரை கொண்டு வரதுக்காக தான் நாங்கள் பிவில் ஹாஸ்பிட்டலே கட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட்டன்ட் ரீசன் வை பிவில் இஸ் எக்ஸிஸ்டிங் டுடே. இப்போது ஹாஸ்பிட்டல் அப்படின்னு வரப்போ நிறைய நெகிழ்ச்சியான சம்பவங்கள் நடந்திருக்கும். நெகட்டிவ் சைடை விட்டுட்டு பார்க்குறப்போ நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ அந்த விதத்தில் பிவிலில் நடந்த நெகிழ்ச்சியான சம்பவங்கள் ஏதாவது இருந்தால் அதை ஷேர் பண்ணிக்கோங்க சார். நிறையா சொல்லலாம். ஏன்னா டே டு டே எங்கள் டீம் வந்து இந்த எமர்ஜென்சி கேரில் எவ்ரிடே வி கெட் அ பேஷண்ட். எங்கேயாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் யூஸ்வலாக பேஷண்ட் வரும்போது ஒரு எமர்ஜென்சியில் ஆல்மோஸ்ட் கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் வருவாங்க. அந்த பேஷண்ட் ரெசஸ்டேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த நியூஸ் கேட்கும்போது எல்லாமே இட் வில் பி கிவிங் அஸ் மீ அட்ரினலின் ஒரு பம்ப் இருக்கும். பட் ஐ திங்க் அதர் தேன் தட் அது பிவில் மாடலில் ஒன் திங் விச் ஐ கேன் ரெக்கலெக்ட் இஸ் லைக் 2013-14 நம்ம புதுக்கோட்டையில் ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்தோம். புதுக்கோட்டை இஸ் அபவுட் 50 kilometers ஃப்ரம் திருச்சி. இட் வாஸ் எ டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ். அங்கே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் நிறையா இருந்தது. நாங்களும் ஸ்டார்டட் அவர் பிவில் ஹாஸ்பிட்டல். அந்த ஊரில் டயாலிசிஸ் ஃபெசிலிட்டி இல்லாமல் இருந்தது. ஐம் டாக்கிங் அபவுட் 2013-14. ஸோ ரீசன் வந்து தே செட் லாட்ஸ் ஆஃப் ரீசன்ஸ், நோ இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் சொன்னாங்க. பட் வி வர் போல்ட் இனஃப், வி ஸ்டார்டட் அ டயாலிசிஸ் யூனிட் ஃபர்ஸ்ட் இன் புதுக்கோட்டை. ஸோ அது வரைக்கும் பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து திருச்சிக்கு 40 minutes டிரைவ். டயாலிசிஸ் உங்களுக்கு தெரியும், வாரத்துக்கு 2 தடவை பண்ணணும். தனியாகவும் போக முடியாது, பேஷண்ட் அட்டண்டர்ஸோடு சேர்ந்து தான் போகணும். ஸோ இமேஜின் தி அமௌண்ட் ஆஃப் பேர்டன் ஃபார் த பேஷண்ட். 2 வாரத்துக்கு 2 தடவை ஃபேமிலியோடு போயிட்டு வர செலவு ப்ளஸ் டிஸ்டன்ஸ், ஜேர்னி, டயர்டு எல்லாம். ஸோ அதை பிரேக் பண்ணுறதுக்கு வி டிட் தட். அண்ட் அப்போ ஆல் த பேஷண்ட் who are going to Trichy turned into BWL Pudukkottai Hospital. So that was something, which we almost made a big impact in the people's, ட்ரீட்மெண்ட் பிளான் சொல்லி அது ஒரு பெரிய ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம். அது சொல்கிறப்பே உங்களோட ஃபேஸில் தெரியுது அது எவ்வளோ உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்னு, எப்படி ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்குன்னு. ஸோ இனி அடுத்து வந்து இந்த மருத்துவத்துறையில் உங்களோட அடுத்த கனவு, இலக்கு அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க சார்? அது நம்ம சொன்ன மாடல் பார்த்தீங்கன்னா மக்கள், அதான் எல்லா மக்களுக்கும் இந்த மாதிரி ஒரு நம்ம பண்ணுற ஒரு சர்வீஸ் வந்து ரீச் ஆகணும். ஸோ ரீச் ஆகணும் அப்படின்னா வி ஷுட் ஹவ் மோர் நம்பர் ஆஃப் ஹாஸ்பிட்டல். ஸோ நாங்கள் ஒரு ஃபுல் பெரிய பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ லாஸ்ட் 10 years 10 ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சிருக்கோம். 10 ஹாஸ்பிட்டல்ஸ்லையுமே ஆல் தி ஃபண்டமெண்டல்ஸ் ஹேவ் பீன் நவ் லிட்ரலி வி ஹவ் ஸ்டடிட், வி ஆர் வெரி பயனியர் இன் தி ஃபண்டமெண்டல்ஸ் நவ். ஸோ நெக்ஸ்ட் ஃபேஸ் கோயிங் டு பி ரேபிட் எக்ஸ்பேன்ஷன். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 530 பின்கோட்ஸ் இருக்குது. பின்கோட்ஸ் ஆர் ஈஸ்ட் லைக் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி இருக்கும். So, based on our study, each pin code can accommodate one BWL hospital. So, இந்தியாவில் ஒரு 530 ஹாஸ்பிட்டல் போடுற அளவுக்கு மார்க்கெட் இஸ் அவைலபிள். So, that is what is going to be very, very attractive for us. Imagine if we can run 530 hospitals across India. The amount of network which will actually pass on the advantage to the patients, ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி நெட்வொர்க் பெருசாகும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காஸ்ட் குறையும். அது தவிர பேஷண்டோட டேட்டா பேஸ், டிசீஸ் மேனேஜ்மெண்ட்ங்கிற கான்செப்ட் வந்து இப்போது ஃபியூச்சர் இஸ் கோயிங் டு டிசீஸ் மேனேஜ். முதல் சொன்ன மாதிரி ப்ரிவென்டிவ் கேர் இஸ் சம்திங் விச் ஆர் வெரி வெரி ஒரிட் அபவுட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிக் பேஷண்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு மாத்திரை கொடுத்துட்டு சாப்பாடை குறைச்சிக்கோங்க, நடங்க அப்படின்னு சொல்ல தான் செய்கிறாங்க இப்போது. பட் தேர் இஸ் நத்திங் எல்ஸ் பீயிங் டன் அட் த கிரவுண்ட் லெவல் ஃபார் ஹிம் டு எஜுகேட் தம். அது 530 ஹாஸ்பிட்டல் இருந்தேன்னா நான் வந்து அந்த சுற்றி இருக்க டயபெட்டிக் பேஷண்ட்டோ ஹைப்பர் டென்சிவ் பேஷண்ட்ஸோ நான் உங்களை ஒரு ரோப்பின் பண்ணி ஒரு என்ரோல் மாதிரி பண்ணி அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங், லைஃப் ஸ்டைல் ட்ரைனிங் கொடுத்து அந்த டிசீஸ்லேருந்து அவங்க சைட் எஃபெக்ட்ஸ் வராமல் கண்ட்ரோல் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுறது. அதே மாதிரி ப்ரீ டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு முன்னக்கூடி இன்டர்வென்ஷன் பண்ணி டயபெட்டிக் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறது. இதை பண்ண ஆரம்பித்தோன்னா ஓவரால் கண்ட்ரிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசீஸ்
number will come down. The burden of healthcare problem will come down. So the 530 hospital will do emergency care, multi-specialty and also preventive care. That way overall healthcare cost will come down by reduced price. Overall healthcare situation in the country will improve by number of patients coming down. So that is the larger picture that you are looking and working on it. உங்களோட இந்த திட்டங்கள் இந்த கனவுகள் எல்லாமே நிறைவடையணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கடவுளை பிரார்த்திக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்களோட பிஸி ஷெட்யூலை நாங்கள் இங்கே பார்க்குறோம். அந்த பிஸி ஷெட்யூலில் எங்களுக்கு டைம் ஒதுக்கி எங்களுக்காக பிவெல் ஹாஸ்பிட்டல் பற்றி உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.